கொரோனா பீரியட்ல எல்லாம் ஒரு சின்ன கிட்ட வச்சு நம்ம மூக்குக்குள்ளாடி அந்த ஸ்பாஞ்ச விட்டு, வாய்க்குள்ளாடி அந்த ஸ்பாஞ்ச விட்டு ஒரு டெஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அந்த டெஸ்டிங் கிட் வந்து அவங்க எங்க வேணாலும் கேரி பண்ணிட்டு போலாம். ஸோ, ரொம்பவே சிம்பிளா இருக்கும். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்த டெஸ்டிங்ஸ் எல்லாம் ஒரு லேபுக்கு போய் தான் பண்ற மாரி இருக்கும். பட் அந்த கொரோனா டைம்ல எல்லாருமே ரோட்ல வச்சு பண்ணாங்க. இல்ல எங்கேயாவது ஒரு ஆஃபீஸ்ல வச்சு பண்ணாங்க. ஸோ, எங்க வேணாலும் கொண்டு போய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ, இந்த மாரி ஒரு கான்செப்ட் கான்செப்ட்ல தான் இந்த கம்பெனி ஒர்க் அவுட் ஆயிட்டிருக்கு. ஸோ, இன்னைக்கு நம்ம ஐபிஓல பார்க்க போற ஒரு கம்பெனி என்னன்னா, மோல்பியோ டயக்னோசிஸ் ஐபிஓ. ஸோ, இவங்க வந்து இந்த ஃபீல்ட்ல ஒரு நல்ல மார்க்கெட் லீடராவே இருக்காங்க. ஸோ, இவங்களோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பத்தி பார்க்கலாம். அண்ட் லாங் டெர்முக்கு பெஸ்ட்டா, ஷார்ட் டெர்முக்கு பெஸ்ட்டா, லிஸ்டிங் கெயின்ஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணலாமாங்கிறத வீடியோ ஃபுல்லா பார்க்குறப்ப உங்களுக்கே புரிஞ்சிரும். அண்ட் வரிசையா நெறைய ஐபிஓஸ் வந்துட்டுருக்கு. அடுத்து மில்கி மிஸ்ட் ஐபிஓவும் வருது. ஸோ, இந்த கம்பெனியோட அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட்ல மில்கி மிஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, அதோட டீட்டெயில்ஸையும் நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்றேன். அண்ட் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டெர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கோ, இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கு தேவைப்பட்டாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இன்சூரன்ஸ் என்குயரி ஃபார்ம் இருக்கும். ஸோ, அத ஃபில் பண்ணீங்கன்னா, நானே பர்சனலா ரீச் பண்ணி உங்களோட எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்றேன். ஸோ, இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஸோ, நமக்கு பெருசா மெடிக்கல் டெர்ம்ஸ் எல்லாம் தெரியாது. ஒரு சில விஷயங்கள் தப்பா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்குறவங்களும் அத தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இப்ப நான் வந்து அந்த ஆர்ஹெச்பி டாக்குமெண்ட்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ, அத வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஐபிஓ ஓப்பன் ஆகுறது பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி அண்ட் க்ளோஸ் ஆகுறது 12ஆம் தேதி அண்ட் லிஸ்ட் ஆகுறது ஆகஸ்ட் 17ஆம் தேதி. அண்ட் ஆஃபர் சைஸ் அண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 939 crores-க்கான ஒரு ஐபிஓ அண்ட் பிரைஸ் பேண்ட் 768 to 807 அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து ரூ. 1 வச்சிருக்காங்க. பரவாயில்ல. அண்ட் இஷ்யூ பிரேக்கப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த ஆஃபர் ஃபார் சேலா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 739 கோடிகள் வந்து அவங்களோட புரமோட்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் செல் பண்றாங்க. வெறும் 200 கோடி தான் இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷா கலெக்ட் பண்றாங்க. ஸோ, இது ஒரு நெகட்டிவான ஃபேக்டர் தான். நம்ம நெறைய ஐபிஓஸ் பார்த்துருப்போம் இதே மாரி. ஸோ, அதில ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான் இது. அதனால இவங்களோட பிஸ்னஸ நம்ம பார்த்து தானே அவங்க எப்படி ரன் ஆகுறாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ, அதில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி இந்த பிஓசி கான்செப்ட், அதாவது கொரோனா டைம்ல எப்படி ஒரு கிட்ட எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணாங்களோ, ஸோ அதே மாரி இவங்க ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. அதான் வந்து போர்ட்டபிள் அண்ட் பேட்டரி ஆப்பரேட்டட் டெஸ்ட் கிட்ஸ். அதில முக்கியமா இந்த டிபிய டெஸ்ட் பண்றதுக்கான மிஷின்ஸ் இவங்க வச்சிருக்காங்க. பொதுவா இதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும்னா பெரிய லெவல் ஆஃப் ஒரு லேப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து கிரியேட் பண்ணது ரொம்ப ரொம்ப யூனிக்கான விஷயம். ஸோ, அந்த டெஸ்ட் கிட்ட வந்து எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். யாருக்கு வேணாலும் டெஸ்ட் பண்ணலாம். அண்ட் உடனே ரிசல்ட்டையும் சொல்லலாம். மத்தபடி நம்ம லேப்ஸுக்கெல்லாம் அனுப்புறது வந்து 3 to 4 டேஸ் டிலே இருக்கும். பட் இது அந்த மாரி கிடையாது. இன்ஸ்டன்ட்டாவே டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 1 or 2 ஹவர்ஸ்ல நம்ம வந்து ரிசல்ட்டையும் சொல்லிறலாம். ஓகேங்களா? ஸோ, இது வந்து ஏசி ஆர் ட்ரெடிஷனல் லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமலே ஒர்க் அவுட் ஆகுறது. ஸோ, இதுல வந்து அவங்க யூஸ் பண்ற அந்த டெக்னாலஜி என்னன்னா, ஏதோ ஒண்ணு சாரி ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்துச்சுன்னா. ஸோ, இந்த மெத்தட் மூலமா என்ன பண்றாங்கன்னா, இந்த மைக்ரோ பிசிஆர் சிப்ஸ அந்த ஏதோ அதில வந்து அந்த டெஸ்ட்டு சாம்பிள்ஸ வைக்கிறப்ப, அது வந்து ட்ரை ஆகி சம்திங் லைக் தட் அந்த மெக்கானிசத்தில ஒர்க் ஆகுறதுனால, அது பெருசா நம்ம ஒரு லேப்ல செட்டப் பண்ணி -20 டிகிரில சேவ் பண்றத விட, இது எஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, ஒரு நல்ல ஒரு ஆர்&டி பண்ணி ஒரு புதிய ப்ராடக்ட்டே இவங்க வச்சிருக்காங்க. ஸோ, இதனால இவங்களுக்கு 100+ பெரிய கண்ட்ரீஸ்ல இவங்களுக்கு பேட்டன்ட் ரைட்ஸும் இருக்கு. ஸோ, அது லேட்டர் நம்ம பார்க்கலாம். அண்டு இதில இருந்து அவங்களுக்கு மேஜரா ரெவென்யூ வரும். இந்த டெஸ்ட் கிட்ஸ வந்து விக்கிறது மூலமா அவங்களுக்கு மேஜரா ரெவென்யூ வரும். ஆனா, அதையும் தாண்டி அவங்களுக்கு எதில அதிகமான ரெவென்யூ வரும்னா, இந்த டெஸ்ட் கிட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இருக்கும்ல. அந்த கையில எங்க வேணாலும் தூக்கிட்டு போற மாரி இருக்க கிட். அந்த கிட்ல வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய சில பொருட்கள் வச்சிருப்பாங்க. லைக் இப்போ ஒரு ஒரு சாம்பிள கலெக்ட் பண்றதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ, அத வந்து தனியா சேல் பண்றாங்க. ஸோ, இப்போ ஒரு மிஷின ஒருத்தவங்க மொத்தமா வாங்கிட்டு போனாங்கன்னா, திரும்ப திரும்ப இவங்க கிட்ட இருந்து தான் அந்த மிஷினுக்கு தேவையான அந்த ப்ராடக்ட்ஸ இவங்க வாங்குற மாரி இருக்கும். ஸோ, அத சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கோம்.
ரேசார் அண்ட் பிளேடு மாடல். அதாவது இப்ப நம்ம கடையில பெரும்பாலான கடையில வந்து ரேசார்ஸ் செல் பண்ணுவாங்க. நம்ம ஷேவ் பண்றதுக்கான ரேசார். ஸோ அந்த ரேசாரோட பிளேடு வந்து தனியா இருக்கும். ஸோ அந்த தனி பிளேட்ஸ தனித்தனியா நம்ம வாங்கிக்கலாம். ரேசார ஒரு வாட்டி நம்ம வாங்கி வச்சுப்போம் வீட்ல. ஸோ வாங்கி வச்சுட்டு ஷேவ் பண்ணிட்டே இருப்போம். பிளேடு வந்து வீணா போயிருச்சுன்னா, தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பிளேடு வாங்கி மாட்டிப்போம் இல்லையா? ஸோ அதே மாரி ஒரு கான்செப்ட்ல இவங்க ஃபர்ஸ்ட் வர அந்த பிசிஆர் கிட்ட வந்து யாராவது வாங்குனாங்கன்னா, அத குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எப்படி அந்த பிளேட்ஸ சேஞ்ச் பண்றாங்களோ, அதே மாரி இவங்களோட அந்த கிட்ல இருக்கக்கூடிய அந்த பொருட்கள சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். திரும்பவும் இவங்க கிட்டேருந்தே அத வாங்குற மாரி இருக்கும். ஸோ அதுலேருந்து இவங்களுக்கு நல்லாவே மார்ஜின் வருது, நல்ல ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மார்க்கெட் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா, 92% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அதிலேயும் முக்கியமா வந்து டிபி டெஸ்டிங். அதான் நம்ம ஃபர்ஸ்ட்டே சொன்னோம். ஸோ இது வந்து எப்படின்னா 2020லேருந்து 22ஆம் வருஷத்துல நம்ம கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டிபிய ஒழிக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்தப்ப, இவங்களுக்கு நெறைய ஆர்டர்ஸ் அது மூலமா வந்திருக்கு. அண்ட் இதான் வந்து அந்த நேஷனல் டிபி எலிமினேஷன் சம்திங் அந்த NDEPயோட ஃபுல் ஃபார்ம். ஸோ அதில வந்து முழுக்க முழுக்க இவங்களோட டெஸ்ட் கிட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாரி 13 வருஷமா இவங்க R&D பண்ணி இந்த விஷயத்த எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க வந்து அந்த WHOட ரெகக்னைசேஷன் இவங்களுக்கு இருக்கு. இந்தியன் கவர்மெண்டோட ஒரு நல்ல ட்ரஸ்ட்டும் இருக்கு. அதில முக்கியமா இவங்க வச்சிருக்க அந்த ப்ராடக்ட் தான் ட்ரூ நேட். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் அ ரொம்ப 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 அவங்களோட ஹை மார்ஜின் குடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதனால இவங்களுக்கு நிகரா இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சு வரணும்னா, இவங்களுக்கு ஹை என்ட்ரி பேரியர் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இந்த இந்த டெக்னாலஜிய ஓவர்டேக் பண்ற மாரியும் இருக்கணும். மத்தபடி இவ்வளோ வருஷம் ரிசர்ச் பண்ணி தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்க ரிசர்ச் ஒர்க் போட்டிருந்தா தான் இவங்கள ஓவர்டேக் பண்ணி போ முடியும். ஸோ அதனால ஒரு என்ட்ரி பேரியர் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ரெவென்யூ எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2024ல 736 கோடிகளா இருந்த ரெவென்யூ 2026ல 1400 கோடியா மாறியிருக்கு. கிட்டத்தட்ட டபுள் 41% குரோத் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் போக ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 164 கோடிகள் ப்ராஃபிட் இருக்கு. அண்ட் 18% குரோத் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இவங்களோட பேலன்ஸ் ஷீட்ஸ் பார்க்கும்போது, அசெட்ஸ் வந்து 2148 கோடிக்கான அசெட் இருக்கு. அண்ட் டோட்டல் இவங்களோட நெட் வொர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடன் எல்லாம் போக பார்த்தீங்கன்னா, 1144 கோடி. அண்ட் இப்ப ரீசென்ட்டா 2026ல 412 கோடிக்கான கடன வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி கேப்பெக்ஸ். அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி. 232 கோடிகள் 2025ல இவங்களுக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவா இருந்தது வந்து 0. அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி அந்த லெவலுக்கு வந்திருக்கு. 80,00,000ன்னு வச்சுக்கோங்களேன். 80,00,000 குறைஞ்சிருக்கு. ஸோ அவங்க இவ்வளவு ஃப்ரீயா கேஷ் ஃப்ளோ இருந்தது குறைஞ்சதுக்கான மேஜர் ரீசனா தான் இந்த ஹெவி கேப்பெக்ஸ சொல்லியிருக்காங்க. கேப்பெக்ஸ்னா நம்ம முன்னாடியே IPOஸ்ல பார்த்துருப்போம். என்னன்னா கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் புதுசா ஒரு கட்டடம் கட்டுறாங்க. புதுசா ஒரு விஷயம் ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க. ஸோ அதுக்கான ஸ்பெண்டிங் தான் இந்த கேப்பெக்ஸ். ஸோ அதே மாரி இவங்க வந்து இந்த கோவா அண்ட் விசாகப்பட்டினத்தில இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்க எல்லாம் அவங்க கிரியேட் பண்ணதுனால அதுக்கான ஹெவி ஸ்பெண்டிங் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களோட இது ரெவென்யூ வந்து கேஷ் ஃப்ளோ வந்து இம்பேக்ட் ஆயிருக்கு. அண்ட் வொர்க்கிங் கேப்பிட்டல் இது வந்து நம்ம நெறைய IPOஸ்ல பார்க்குற ஒரு காமனான ஒரு பிரச்சனை. கவர்மெண்ட் டெண்டர்ஸ். இவங்க முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டுக்கும் சப்ளை பண்றாங்க. இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸு நம்ம ரூரல் ஏரியாஸ்ல எல்லாம் மோஸ்ட்லி பெரிய பெரிய லேப்ஸ் எல்லாம் இருக்காது. ஹெல்த் சென்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அங்க வந்து இந்த மாரி கிட்ஸ் வந்து ஈஸியா அவங்களுக்கான டெஸ்ட் ரிசல்ட்ட குடுத்துரும். ஸோ அதனால இவங்க வந்து கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் நெறைய குடுக்குறாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, டெண்டர்லேருந்து வர வேண்டிய பணம் வந்து இவங்களுக்கு கரெக்டான நேரத்துக்கு வந்து கிடைக்காததுனால, இவங்களுக்கு வொர்க்கிங் கேப்பிட்டல் அடி வாங்குது. அதாவது அங்கேருந்து காஸ்ட் வந்தா தானே அத வச்சு அவங்க அடுத்து சேலரி குடுக்கணும். அடுத்து புதுசா புதுசா திங்ஸ் வாங்கணும், எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு ப்ராஃபிட்டே வராம இருந்துச்சு. காசு வந்து சேங்ஷன் ஆகி கிடைக்கலன்னா, அவங்க கையிலேருந்து காச போடணும், இல்ல கடன வாங்கி குடுக்கணும். ஸோ அந்த மாரி தான் இவங்க பாரோயிங்ஸும் அதிகமாயிருக்கு. ஒரு ப்ரெஷர்ல இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் அந்த 200 கோடிக்கான ஃப்ரெஷ் இஷ்யூ எங்க போகுது? அத என்ன பண்ண போறாங்க? ஏன்னா, மோஸ்ட்லி பெரும்பாலான அமௌண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ணிட்டு போறாங்க. ஆனா, அத தாண்டி அவங்க ஃப்ரெஷ்ஷா எடுக்கிற அமௌண்ட்ட என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்க்கே 100 கோடிக்கு மேல ஒதுக்கியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போத் நம்ம ப்ரீவியஸா நம்ம நெறைய IPOஸ்ல பார்த்துருக்கோம். அது எதனாலன்னா,
பாசிட்டிவ்ங்கிறப்ப அது மூலமாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இப்போ இவங்க கிட்ட இருக்க அந்த டெக்னோ நெட் ப்ராடக்ட் மாதிரி இவங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக வந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை அது ஃபெயிலியர்ஸாக முடிஞ்சதுன்னா இந்த 100 கோடியும் வேஸ்ட்டாக கூட போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல ஒரு இன்ஜினியர்ஸ் நல்ல ஒரு டீம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால சக்ஸீட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஹோப்பில் தான் 100 கோடி அதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு சில கம்பெனியை கூட அவங்க ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னென்னா சப்சிடரி கம்பெனியாக இது ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அந்த டெஸ்ட் கிட்ஸை வந்து குளோபல் லெவலில் இவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 72 கோடிகள் வந்து எங்கே போகுதுன்னா அந்த கோவா அண்ட் விசாகப்பட்டினத்தில் யூனிட்ஸ் தொடங்கியிருக்காங்கல்ல. கோவாவில் 2, விசாகப்பட்டினத்தில் 1. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கான காஸ்ட்டாக இந்த 72 கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இவங்களோட ஸ்வாட் அனாலிசிஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது என்னென்னா 100 கண்ட்ரிக்கும் மேலே இவங்க வந்து பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா அந்த பிஓசி மாடுலர் பிளாட்ஃபார்ம், அந்த பெரிய டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய லேப்ஸ் இல்லாமல் இவங்க வந்து இந்த சின்ன கிட்லேயே பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்காங்க. அண்டு சாவரின் என்டோர்ஸ்மெண்ட், ஸோ அது என்னென்னா நம்ம WHO பேக்கிங் இருக்குது, அண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு பேக்கிங்கும் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் எக்கோ சிஸ்டம் லாக்இன், ஸோ ஒரு டெஸ்ட் கிட்டு வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப இவங்க கிட்ட இருந்து அதுக்கான ப்ராடக்ட்டு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த கிட்டை வந்து வாங்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிள் தான், அந்த ரேசார் வாங்கினோன்னா பிளேடு வாங்கிட்டே தான் இருக்கணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி டெஸ்ட் கிட்டு யாரெல்லாம் வாங்குறாங்களோ திரும்ப இவங்க கிட்ட தான் வந்தாங்கன்னா அது ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து. வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 70% வந்து அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து டிபியை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட். ஸோ அது வந்து ஒரு மேஜர் நெகட்டிவான விஷயம். ஒருவேளை டிபி வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சுனாலும் சரி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அது வந்து ரெவென்யூ இம்பேக்ட் பண்ணும். அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ வாலட்டிலிட்டி, இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக இவங்களுக்கு காசு வந்து நேரத்துக்கு கொடுக்காம இருக்கிறது வந்து இவங்களுக்கு பெரிய மார்ஜின் ப்ரெஷர் அண்டு கடன் வாங்குகிற நிலைமைக்கு கூட கொண்டு போய் விடுது. ஸோ அது வந்து ஒரு வீக்னஸ் தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்க்கும்போது எந்தெந்த சென்டர்ஸ் வந்து இவங்களோட கிட்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க கிட்ட கிராஸ் செல்லிங் பண்ணி கோவிட் கிட்டு நான் செல் பண்ணுறேன், ஹெச்ஐவி டயக்னோசிஸ் கிட்டு செல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அதர் கிட்ஸை வந்து அவங்களுக்கு திரும்ப செல் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். அதுவும் இவங்க வச்சிருக்க அந்த மிஷின்லேயே அந்த அப்கிரேடை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எக்ஸைட்டாக எப்படின்னு எனக்கு தெரில, ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குளோபல் எக்ஸ்போர்ட் கேட்டலிஸ்ட்டு, ஸோ என்னென்னா இவங்களுக்கு WHO லெவலில் கிடச்ச அந்த ரெகக்னைசேஷன் வந்து ஒரு சில கண்ட்ரிஸ் லைக் ஆஃப்ரிக்கா, சவுத் ஏஷியா மாதிரியான கண்ட்ரீஸில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த டிஎன்ஏ டெஸ்டிங், RNA டெஸ்டிங் கூட இதை வச்சு பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்த ரூரல் ஏரியாஸ் லைக் ஆஃப்ரிக்கா அண்டு சவுத் ஏஷியாவில் இருக்க ரூரல் ஏரியாஸ்லேயும் இதை கொண்டு போகலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்டு த்ரெட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காம்படிட்டர் இருக்காங்க, செப்ஹெட், ப்ரொனவுன்சியேஷனுக்கு மன்னிக்கவும். ஸோ ஜீன் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்கிறாங்க அந்த கம்பெனியை. ஸோ அவங்க வந்து நல்ல காசு வச்சுருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க கிட்ட பேட்டன் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது தான், ஆனாலும் அந்த காசு வச்சுருக்கக்கூடிய கம்பெனி அவங்க ஓனாக R&D பண்ணி இவங்களை தாண்டி வேறு இதை விட பெட்டர் அட்வான்ஸ்மெண்ட்டோட ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்கும். அது வந்து இந்தியன் கம்பெனி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அது குளோபல் கம்பெனி தான். ஸோ அந்த கம்பெனி வந்து இவங்களை ஓவர்டேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு த்ரெட் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா இப்போ வந்து CRISPR பேஸ்டு டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதிய விஷயம் வந்திருக்கான். ஸோ அதனால இந்த PCR ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து PCR பேஸ்டாக தானே பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்களோட பியர் கம்பேரிசன் வச்சு பார்க்கும்போது மற்ற பியர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஈக்குவலான PE தான் வச்சுருக்காங்க. ஃபேர்லி வேல்யூடு தான். ஏன்னா அவங்களும் கிட்டத்தட்ட 52, 62, 64 அப்படின்னு இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 64. ஸோ அதை விட கம்பேர் பண்ணும்போது இவங்க கம்மியாக தானே PEயில் தான் வராங்க. அண்டு ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் வந்து டாக்டர் லால் பாத் லேப்ஸை விட கம்மி தான். பட் இருந்தாலும் ஓகே, இது வந்து இண்டஸ்ட்ரியில் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பார்க்குறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து இதை கண்டென்ட் எடுக்கிறப்ப அப்டேட் ஆகலை. ஸோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப அப்டேட் ஆகிருந்துச்சு. ஒரு 25
பெர்சன்டேஜ்க்கு மேலே லிஸ்டிங் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல லிஸ்டிங் கிடைக்கும்னா கண்டிப்பாக நான் வந்து இதில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லாங் டேர்முக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதுவும் வந்து நான் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் நடந்து ஓரளவுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எப்படி அவங்களோட அடுத்தடுத்த நிலவரங்கள் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா வேண்டாமான்னு பொறுத்திருந்து யோசிக்கலாம். ஏன்னா ஜஸ்ட்டு டிவி பேஸ் பண்ண விஷயங்கள் தான் அதிகமான ரெவென்யூ உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால, அடுத்து இவங்க புதுசா கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறப்ப அதுக்கேற்ற மாதிரி மற்ற டெஸ்டர்ஸுக்கு பண்ணுற மாதிரியெல்லாம் இவங்க அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் இதில் பண்ணலாமா வேணாமாங்கிறத யோசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஃபேமிலிஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் என்கொயரி ஃபார்ம் இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும். நான் டைரெக்டாக உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். பணத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கணும்னா மறக்காமல் மணி மேனேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.